எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரை வந்து நீங்கள் நியாயப்படுத்துறீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு கோபம் வருது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலேயே இந்த மக்கள்லாம் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது. ஒரு சைக்கலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கலாம். நான் வந்து என்னோட குடும்பத்தில் என்னோட அப்பாவும் அம்மாவும் நான் நல்லவங்கன்னு நினைக்கிறேன். வெளியில இருக்கிற ஒரு நபர் உங்க அப்பாவை தப்பா பேசும்போது, அவர் குடிக்கிறவரா இருந்தாலும் சரி, உங்களை அடிக்கிறவரா இருந்தாலும் சரி, அவரை டிஃபெண்ட் பண்ணி நம்ம பேச வந்து ஃபேமிலிக்குள்ள ஒரு லாயல்ட்டி இருக்கும். இதே தான் வந்து இங்கேயும் ஒர்க் ஆகுது. ரியல் லைஃப்ல அவங்க எந்த ஒரு ரோலும் பிளே பண்ண மாட்டாங்க. பட் அவங்கள நம்ம சோஷியல் மீடியா மூலமாகவோ இல்லை திரையிலையோ பார்த்துருப்போம். அப்போ நமக்குள்ள அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. நான் எதிர்பார்க்கிற அந்த அண்ணன் அவர் தானே, நான் எதிர்பார்க்குற என்னை வந்து ஒரு ஆள் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற ஒரு ஹீரோ அவர் தானேன்ற மாதிரியான ஒரு பேராசோஷியல் ரிலேஷன்ஷிப் உருவாகும் போது அவங்க திரையில நடிக்கிற வேற, தரையில் இருக்கிறவர் வேறன்னு பிரித்து பார்க்கறதுக்கான ஒரு இடம் அங்க மறைக்கப்படுது. அப்படி இருக்கும் போது வெளியில இருந்து ஒருத்தவங்க இவர் இப்படி பண்றாரு, அதை நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னும் போது நாம ஆல்ரெடி வச்சிருக்கிற ஒரு உண்மை என்ன அப்படின்னா, விஜய் நல்லவர், விஜய் வந்து எங்களுக்கான தலைவர் அப்படின்னும் போது இதை எதிர்த்து வந்து ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை தான் நம்ம காக்னிட்டிவ் டிசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூளையினால ஒரே நேரத்துல ரெண்டு உண்மைகளை வச்சுக்க முடியாது. அப்போ நான் ஒரு உண்மைன்னு ஒரு விஷயத்த வச்சிருக்கேன், அதுக்கு இன்னொரு மாடா நீங்க கொண்டு வந்து சொல்லும் போது எனக்கும் இது உண்மைன்னு தெரியும், பட் நான் இதை தான் நம்புறேன், ஒரு விஷயத்த தான் நம்புறேன் போது டிஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் தேட ஆரம்பிப்போம். அவங்களும் அப்படிதானே பண்றாங்க, இது ஒரு நார்மலான விஷயம் தானே அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்போம். இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமே தவிர மாரல் காம்பஸ் வந்து இதோட நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான பதிவுகளுக்கு ஸ்டே டியூன்ட்.